இன்றைய மன்னா சங்கீதம் 138 7வது வசனத்தின் 2வது பகுதியை தியானிக்க போகிறேன். நேற்று தினம் சொன்னேன், அதனுடைய நேற்று தினத்தின் தியானத்தின் தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 138 7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். இந்த வசனத்தின் 2வது பகுதியை தியானிக்க இருக்கிற என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். கர்த்தர் நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை நீட்டுகிற தேவன். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக அநேக நேரங்களில் அநேக சத்துருக்கள் எழும்பி வந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். அநேக சமயம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்னார், இது உங்களுடைய யுத்தம் அல்ல, இது என்னுடைய யுத்தம். சில நேரங்களில் சொன்னார், உங்க சமாதானத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க, இது கர்த்தருடைய யுத்தம். ஒரு சமயத்துல சொன்னார், நீங்க சும்மா இருப்பீங்க, யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்கு எதிராக வருகிற கவலைகள், பிரச்சனைகள், குழப்பங்களை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களுடைய வேலை ஸ்தலத்துல நிறைய பிரச்சனை வருதா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் தமது கையை நீட்டுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு தெரியும் உங்களுடைய சத்துருக்களை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று. அதை கர்த்தர் செய்வார். கர்த்தர்கிட்ட சொல்லிடுங்க, அவர் பார்த்துக்கிறார். இதை விசுவாசிங்க. என் ஆண்டவர் எனக்காக தம்முடைய கையை என் சத்துருக்களுக்கு விரோதமாக நீட்டுவார். பைபிள் வசனத்துக்கு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நீர் துணை நின்று எங்களுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக உமது கையை நீட்டுகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் பலப்படுத்தும், கர்த்தர் உற்சாகப்படுத்தும், கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பலத்தின் மேல் பலன் தருவீராக. கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகள் மீது வைக்கப்படட்டும். இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, விசேஷமாக உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் எழும்புகிற பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் தேவையில்லாமல் கொடுக்கப்படுகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து போடுவீராக. தேவையில்லாமல் வீட்டில் எழும்புகிற வாக்குவாதங்கள், சண்டைகள், குழப்பங்கள், இந்த எல்லா சத்துருவின் ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.